இருந்தது. எல்லாருக்கும் இவ்வளவு நேரம் படம் பார்த்தீங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பார்த்துருக்கீங்க, பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிச்சிருந்தா செகண்ட் ஹாஃப் கண்டிப்பாக பிடிக்கும்ன்ற நம்பிக்கை எங்கள் எல்லாருக்குமே இருக்கு. ஸோ ஐ எம் ஷோர் 100% உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி we all believe that. And beyond that, I think இதுதான் முதல் வாட்டி நான் கோயம்புத்தூருக்கு வரேன். அண்ட் என்னங்க ஊர் இது, பயங்கரமா இருக்கு. பழமுதிர் சோலை அவ்வளோ பெருசாக வச்சிருக்கீங்க உங்கள் ஊரில். பட் சூப்பராக இருக்கு. இப்போ தான் நான் டேரக்டர்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தேன், வாட் அண்ட் ஆடியோ அண்ட் தியேட்டர் சூப்பர் தியேட்டர் சார். உண்மையிலே சொல்கிறேன், ஃப்ரம் த சவுண்ட் குவாலிட்டி டு எவ்ரி திங். அண்ட் ஃபீல்ஸ் அமேசிங் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஹோல் இவெண்ட். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் கோ டெல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் எல்லாருமே சேர்ந்து திருப்பி தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் அஸ். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உங்களோட அனுபவம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படம் எப்படி ஷேர் பண்ணுங்க. வில் பி வெரி ஹாப்பி. ஐ ரியலி லைக் த ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி, ப்ராட்காஸ்டிங். ஸோ அதனால இது ஒரு நல்ல படம். நீங்கள் பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்க படம் முடிச்சதுக்கு அப்புறம் ட்வீட் பண்ணுங்க, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. தேங்க்யூ ஸோ மச். வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டூர் கூட நான் இப்போ வெளியூருக்கே வரேன். அதனால we are looking forward. எனக்கு ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. really really happy. Thank you so much. Hope Coimbatore treats DNA very specially. Looking forward. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். நான் அதர்வா பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிராட்வே சினிமாஸ் கோயம்புத்தூர்ல இருக்கோம். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எல்லாருமே இங்க வந்து ஸோ நானும் என் டேரக்டர் வந்திருக்கோம். சரி, எல்லாரையும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உண்மையிலே ஒரு விஷயம் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தா, இன்னைக்கு பார்க்க வந்து தியேட்டர்ஸ்ல நிறைய பேர் வந்து ஃபேமிலிஸோட வந்து பார்த்தாங்க. ஸோ தட் இஸ் லைக் ஹியூஜ் திங் ஃபார் அஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓவர்வெல்மிங் அப்ரிசியேஷன் கிடைச்சிட்டு இருக்கு. பார்க்காதவங்க தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. கோயம்புத்தூர் மக்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ படத்தோட ஸ்கிரீனிங் இப்போ வந்து எல்லா தியேட்டர்லையும் போயிட்டு இருக்கு. ஸோ பிராட்வே சினிமாஸ்ல ஆடியன்ஸோட ரியாக்ஷன் பார்க்கறதுக்காக வந்தோம். ஆடியன்ஸோட ரியாக்ஷன் ரொம்பவே சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருந்தது. அது அதிகபட்சமா சொன்னா இது ஒரு கிரைம் ஆக்ஷன் ட்ராமா. இது ஒரு ஃபேமிலிக்கான படமா தான் நாங்கள் ஆரம்பத்துல இருந்து யோசிச்சோம். அப்புறம் அதிகபட்சமா இது வந்து ஒரு வெகுஜன மக்களுடைய ரசனைக்கு பக்கத்துல இருக்கும் அந்த படம் அப்படின்னு ஒரு குறிக்கல் ஸ்டார்டிங்ல இருந்து இருந்துச்சு. ஸோ அதை ஃபைனலா வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோயம்புத்தூருக்கு அந்த மாதிரி வந்து என்னோட 4வது படம் ஒரு நாள் பொறுத்து மான்ஸ்டர் வராங்க. அதெல்லாம் தாண்டி நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு தியேட்டர்ல கோயம்புத்தூர்ல படம் பார்க்கறது, என்னோட படம் பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் டைம். அதர்வாத படம் பார்க்கறதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ we are very excited. பிளஸ் பிராட்வே சினிமாஸோட ப்ரொஜெக்ஷன் குவாலிட்டி அண்ட் சவுண்ட் இஸ் phenomenal. ஸோ இந்த படத்தோட பெஸ்ட் ஆஃப் சவுண்ட்ஸ் நீங்க என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம். ஸ்கோர் வைஸ்லும் சரி, சவுண்ட் வைஸ்லும் சரி, ப்ரொஜெக்ஷனும் சரி, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா நீங்க என்ஜாய் பண்ணணும்னா நீங்க பிராட்வே சினிமாஸ்ல வந்து பாருங்க. இது ஒரு நல்ல ஃபேமிலி டிராமா, ஒரு நல்ல கிரைம் ஆக்ஷன் டிராமா. ஸோ ஃபேமிலியா பாத்தீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரா கனெக்ட் ஆக முடியும். ஸோ இது வரைக்கும் அவங்க ரிப்போர்ட்ஸும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேற்று நைட்ல இருந்து டிக்கெட்ஸ் அண்ட் புக்கிங்ஸ் ஆர் ஆல்சோ பெரிய அளவில் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ வெயிட் டு விசிட் ஃபியூ மோர் ஆடியன்சஸ். அடுத்தடுத்த ஆடியன்ஸோட ரியாக்ஷன் எப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆர்வமா இருக்கும். நிச்சயமா கோயம்புத்தூர் இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும் இருந்துச்சுன்னா, ஃபேமிலியோட போற டூர் இருந்துச்சுன்னா நீங்க டிஎன்ஏ வந்து பாருங்க. அதாவது நிமிஷா பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. யூ ஆர் ஆல்சோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் மோர் ஃப்ரம். தேங்க்யூ. இந்த கதையோட கரு வந்து என்கிட்ட ரொம்ப நாளா இருந்தது. அப்புறம் அதர்வபுரத்திற்காக ஒரு கதை நம்ம சொல்லணும்னு போகும்போது இந்த கதையை நான் சூஸ் பண்ணலாம். அவருக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது, தயாரிப்பாளரும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்படிதான் இந்த படம் உருவாச்சு. கடைசி வரி மட்டும் புரியல. டெஃபினட்டா நான் ஆடியோ லான்ச்ல சொல்ற மாதிரி ஆனந்த் இல்லைன்னா இந்த படம் இல்ல, திவ்யா இல்லைன்னா இந்த படம் இல்லைன்னு நான் சொன்னேன். இது வந்து ஒரு பிளாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பேபிஸ், பிளாக் மார்க்கெட் பேபிஸ் பத்தின படம்னு மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இது ஆனந்தும் திவ்யாவுக்கான படம். அவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அன்புக்கான படம். அந்த அன்பு வந்து இவங்க 2 பேரும் ஃப்ரேம்ல வந்ததுமே அதை உங்களால ஃபீல் பண்ண முடியும். அவங்களோட அந்த கெமிஸ்ட்ரி, அந்த லவ், ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப். அதனால எனக்கு இது அவங்க இல்லைன்னா இந்த கதை ஒர்க் ஆகுமா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு எல்லாரும் அதை அக்னாலேஜ் பண்ணும்போது சந்தோஷமா இருக்கு.
நல்லா பண்ணிட்டு சொன்னீங்க. எப்படி உருவாங்க? டேலண்ட் இஸ் டேலண்ட். அதை பயன்படுத்திக்கிறது எங்களை மாதிரி இயக்குநர்கள் கிடையாது. இப்போ நல்லா நடிக்கிறாரு, நல்ல ஃபைட்டு போடுறாரு, நல்லா டான்ஸ் பண்றாரு. ஐ லைக் ஸ்கிரீன் பிரசன்ஸ். ஸோ எல்லாமே நான் இந்த படத்துல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் யூஸ் பண்ணிருக்கேன். ரொமான்ஸ்ல இருந்து இவரு ஒரு பையனா நடிச்சிருக்காரு, அதரா பிரதர் ஒரு பையனாவும், இவர் ஒரு குழந்தைக்கு அப்பாவாவும் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த ஸ்பெக்ட்ரம், அந்த பேண்ட் பாத்தீங்கன்னா எனக்கு உண்மையிலே சர்ப்ரைசிங்கா இருக்கு. நாட் மெனி ஆர்டிஸ்ட் கேன் புல் ஆஃப் திஸ். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான டேலண்ட். ஸோ இன்னும் இவரோட அந்த ரேஞ்சை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற மாதிரி நிறைய கதைகள் வரும் நான் நம்புறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் டிஎன்ஏ அப்படின்னு நினைக்கும் போது இது ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு. அண்ட் அப்கோர்ஸ் இது ஒரு த்ரில்லர் படம் தான். பட் அதை தாண்டி எனக்கு வந்து அந்த ஆனந்த் அண்ட் திவ்யாக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 20 minutes ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், இந்த ரெண்டு கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். அந்த ஃபர்ஸ்ட் 20 minutes ரொம்ப லைவ்லியா இருந்துச்சு. அண்ட் என்னால வந்து அப்கோர்ஸ் இந்த படத்துல பண்ணும்போது என்னால ஓகே ஒரு ரெகுலரா நம்ம பண்ற படம் வந்து இது டெஃபினெட்லி ஒரு நல்ல படமா இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் வித்தியாசமா என்னால பண்ண முடியும். ஸோ அதனால தான் பண்ணேன். நான் டெஃபினேஷன் வச்சு இல்ல நாங்க ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் போயிட்டு எல்லா இடத்துலையும். இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு ஜஸ்ட் சி தி ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ். டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு வந்து அவங்களே கூப்பிட்டு இந்த மாதிரி எங்க தியேட்டர்ஸ்ல நல்லா போய் பண்ணுவீங்க நல்லா இருக்கும். வெரி நைஸ். ஸோ ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாருக்குமே. அவங்க எல்லாருமே போகும்போது வி ஆர் வெரி எக்ஸைட்டட் டு சி ஆடியன்ஸ் ரியாக்ஷன். அதனால தான் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் தியேட்டர்ஸ். எந்த கம்ஃபர்ட் எந்த ஜோன் கம்ஃபர்டா இருக்கு? அந்த மாதிரி ஃபேமிலி சப்போர்ட் கண்டினியூஸா அப்படி கிடையாது சார். நான் ஒரு நடிகர். ஸோ எப்படி இருந்தாலும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எனக்கு வந்துட்டு ஒரு 2-3 days ஹோம் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு போனா ஐ திங்க் ஐ கேன் டூ இட். பட் எஸ் வந்துட்டு எனக்கு ஆக்ஷன் வந்து பிடிச்சி பண்ணுவேன். ஸோ கம்ஃபர்ட்டை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்ஷன். பட் அதை தாண்டி இப்போ எனக்கு லவ் பண்ண பிடிச்சி. ஸோ லவ் பண்ண நிமிஷா வந்து கைண்ட் ஆஃப் பிளஸிங் இந்த ஃபிலிம். ஏன்னா இந்த கேரக்டரா இன்னும் எத்தனை பெரிய ஆர்டிஸ்டால இதை ஃபுல்லா பண்ண முடியும் அப்படின்னு எங்களுக்கு தெரியல. நிமிஷா தவிர எங்களுக்கு வேற யாரும் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கல. நிமிஷா தவிர இந்த கதையை நம்ம யாருக்கே சொல்லலை. அந்த ஒரே ஒரு ஹீரோயின் போனோம். எங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் டே செட்ல ஒரு 2 பேரும் ஒன்னா ஒரு ஃப்ரேம்ல உட்காந்துமே டெசிஷன் இஸ் ரைட் அப்படின்னு தெரிஞ்சது. கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்கும் அது சரின்னு படுது. அவங்க ஒரு ஃபினாமினல் ஆக்டர். இந்த படத்துல வந்து என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ரோல் அவங்களுக்கு. ஆக்சுவலா அந்த ரோலுக்கு நிறைய பரிமாணங்கள் இருக்கு, அது ஒரு நிறைய சூழ்நிலைகள் இருக்கு. அதுக்கு அவங்க நடிச்சதுக்கும் அந்த துல்லியம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸ்லி ஒரு படத்தோட ஷூட்டிங் 50 நாள் 60 நாள் நடக்கும். அவங்க இந்த படத்துல ஒரு 25 நாள் கிட்ட நடிச்சாங்க. 25 நாளும் அவங்க அந்த கேரக்டராவே பர்ஃபெக்டா வந்து ஒரு வாட்டியும் முன்னாடி நிற்கிறது பார்க்கும்போது எனக்கு அவங்க எவ்வளவு ஒரு அழகான ப்ரொஃபஷனல், எவ்வளவு ஒரு பர்ஃபெக்டான தொழில்முறை நடிகர் அப்படிங்கறத நான் ரியலைஸ் பண்ணேன். அதனால வெரி ஹாப்பி வித் ரெஸ்பான்ஸ். ஷீ இஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. ஷூட்ல இருக்காங்க, அதனால ஜாயின் பண்ணிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஐ மீன் எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. பட் அஃப்கோர்ஸ் குழந்தையோட நடிக்கும்போது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ஸோ நாங்கள் வந்து இந்த படத்தை ஷூட் பண்ணும்போது சில சீக்வன்சஸ்ல வந்து குழந்தை கையிலே இருக்கும். அண்ட் அது வந்து நம்ம டம்மி இல்லை எதுவுமே வைக்க முடியாது, குழந்தையோட தான் நடிக்கும். ஸோ அந்த டைம்ல வந்துட்டு குழந்தைக்கு என்ன டைம்ல வந்து அந்த ஷார்ட், ஐ மீன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த குழந்தைக்கு அந்த டைம் வந்து சாப்பிட வைக்கணும் இல்லை தூங்க வைக்கணும்னா அந்த டைம் எங்களால் ஷூட் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணி தான் அந்த ஷார்ட். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் கன்சென்ட்ஸ் வாங்கி தான் அவங்கவுங்க மதர்ஸ் கிட்ட கன்சென்ட்ஸ் வாங்கி அவங்க மதர்ஸ் செட்டில் வச்சுனா டாஸ்கிங்காக இருக்குது. பட் நல்லா இருக்கு. உண்மையிலே அவங்க ஒரு கால் ஆஃப் எனர்ஜி சார். நான் வந்து நிமிஷா இப்போ அடிக்கடி தான் சொல்லியிருக்கேன், நீ எவ்வளோ பெஸ்ட் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு. ஏன்னா உண்மையிலேயே வந்துட்டு நான் நடிச்சிருக்கேன் நிறைய பேரோட. பட் நானும் ஒரு ஆக்டர் இல்லை. ஸோ என்னோட ப்ராசஸ் என்னன்னு எனக்கு ஒரு நிமிஷம் பொறுத்த வரைக்கும் அவங்க செட்டில் வந்து நின்னா இருந்தா இல்லை அந்த ஃப்ரேம்குள்ள இருந்தாங்கன்னா நேச்சுரலாக அவங்களால வந்து அப்படியே பர்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த படத்தை நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய ரீடேக்ஸ் நிறைய ஷார்ட்ஸ் நம்ம எதுவுமே போடணும். ஸோ நேச்சுரலாக அவங்களுக்கு என்ன வருமோ அதுவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஐ திங்க் வி ஆர் வெரி பிளஸ்ட் டு ஹேவ் நிமிஷா வித் மீ. முதல்ல வந்துட்டு நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோன்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்க எல்லாருக்குமே இருந்தது. இன்னைக்கு வந்து அந்த நல்ல படம் நீங்க எல்லாருமே பார்த்து ரெசிபிகேட் பண்ணணும் உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவோம். பார்க்காதவங்க இது வந்து கண்டிப்பா ஒரு ஃபேமிலி இருப்பாங்க. ஸோ இது பர்ஃபெக்ட் இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ஸ் வந்து பார்த்துட்டு நாளைக்கு அப்கமிங் மூவிஸ் இப்போ விஜிட் ஒன் ஃபிலிம் வலை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கோம்.
அது அதை தாண்டி இன்னொரு பராசக்தி இதே அது வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் காம்படிஷன். கண்டிப்பா ஒரு நல்ல படமா இருந்துச்சு. ஏன்னா அந்த படத்தோட டைட்டிலே எனக்கு வந்து க்ளோஸான ஸோ 100% ஒரு ஃபீல் குட் ஃபிலிமா இருக்கும், ஒரு நல்ல படமா இருக்கும். எஸ் அது வந்துட்டு ஐஎன் ஸ்ட்ராங் ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல படமா தான் ஐ விஷ் விஜய் சார் வெரி ஹாப்பி இன்னைக்கு தியேட்டருக்கு வர ஆடியன்ஸுக்கு வந்து மொபைல் ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன். நம்ம இன்ஸ்டாகிராம்லயும் ட்விட்டர்லயும் 30 செகண்ட் என்டர்டைன்மெண்ட்டுக்கு ரொம்ப பழகிடும். ஸோ 30 செகண்டுக்கு அவங்களுக்கு ஒரு வெரைட்டி கிடைச்சிட்டே இருக்கிற பட்சத்துல தொடர்ந்து ஒரு கதையை அவங்களால 2 மணி நேரம் 2.25 மணி நேரம் உட்கார்றதுக்கு என்கேஜ்மெண்ட் வேல்யூ நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சூழல் இருக்கு. அப்பதான் அவங்களை உட்கார முடியும். டிஎன்ஏல முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் இந்த என்கேஜ்மெண்ட் ஃபேக்டரை அட்ரஸ் பண்ணிருக்கோம். படம் வந்து இனிஷியலா அந்த ப்ரெமைஸ் செட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரக்கூடிய எல்லா ரிவ்யூஸ்லுமே அது மூமெண்ட் அந்த பாயிண்ட்டுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா அப்புறம் எண்டு வரைக்கும் அந்த படம் வந்து டைட்டா என்கேஜிங்கா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக். ஸோ அது ஒரு கான்சியஸ் சாய்ஸ். அதனால எங்க ஆடியன்ஸ் வந்து நீங்க இந்த இன்ஸ்டாகிராம் ரீல் மூடுல இருந்து வெளியில வந்து ஒரு கதைன்னா அந்த கதை சொல்றதுக்கு ஒரு டைம் ஆகும் அப்படிங்கிற அந்த கான்டெக்ட்ல படம் பாக்குறாங்க. ஸோ இன்னும் அதை என்கரேஜ் பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் நாங்க வந்து படம் வந்து ரொம்ப ஆனஸ்டா இருக்கும் அண்ட் எல்லாருமே ரெசனேட் வந்து டீச்சர்ஸ் பயப்படுவாங்க. ஸோ வந்து சில படங்கள் ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு சில படம் டிஃபரன்ஸ் பார்ப்பாங்க. ஸோ ஐ சீ அஸ் வெரி குட் திங்ஸ். ஏன்னா லாங்குவேஜ் பேரியரே கம்ப்ளீட்டாக படிக்கிறது. ஸோ அதுவே